ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகனே துணை. இன்றைக்கி நம்ம திருச்செந்தூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆறுமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகளில் 2வது திருத்தலம் இது. மேலும் கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரே திருக்கோவில் இதுதான். பொதுவாக முருகப்பெருமானின் திருக்கோவில்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு குன்றின் மீதுதான் அமைந்திருக்கும். ஆனால் திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்திலே அமைந்திருப்பதாக பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இது முற்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் என்றும் பின்காலத்தில் கடல் மட்டம் உயரம் காரணமாக சமதளமாக மாறிப்போனதாகவும் சில ஆய்வுகள் சொல்கின்றன. இங்கு குன்று இருப்பதற்கு சான்றாக தற்போது இருக்கும் வள்ளிகுகை பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள். சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இதுதான். இங்கு ராஜ அலங்காரத்தின் சண்முகனாக கையில் அன்னை தந்தை வேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கிறார். முருகப்பெருமான் இங்கு நடைபெற்ற அந்த சஷ்டி விழா அதன் ஒரு பகுதியாக நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வும் உலக பிரசித்தி பெற்றிருந்தாகும். பிறப்பால் ஊமையான குமாரகுருபர சுவாமிகள் தனது 5வது வயதில் இந்த தலம் வந்து பேசி திறனை பெற்றார் என்பது வரலாற்றின் பகுதி இங்குள்ளன. முருகப்பெருமான் தன் கையில் ருத்ராட்சை மாலையும் தாமரை மலருடன் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் வீற்றிருக்கிறார். இங்கு முருகப்பெருமான் பூஜித்த பஞ்சலிங்கங்கள் உள்ளன. இதனை பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசலில் வழியாக நுழைந்து சென்றால் அந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரம் மிகப்பெரியது. மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்க்கும், சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகிறார்கள். நன்றி.